ஹாய், வெல்கம் டு மோர் டு இட் சேனல். ஸோ இந்த சேனலில் தொடர்ந்து நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான ரிசர்ச், பாட்காஸ்ட், புக்ஸ் இதிலிருந்து எடுத்து நான் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் இந்த சேனல் வழியாக ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்டர் கிறிஸ் பெய்லி அவர் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவரோட டெட் டாக்லேருந்து ரொம்ப முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன். அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். இந்த வீடியோ இஸ் அபவுட் ஃபோக்கஸ் அண்ட் ஹவு டு ஓவர் கம் த டிஸ்ட்ராக்ஷன். அதுதான் இதில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நினைக்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. அதிலிருந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதுதான் ஸ்டிமுலேஷன். நம்ம வேரியஸ் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியான்னு இப்போ நிறைய விஷயம் இருக்கிறதுனால நம்மளோட பிரெயின் நிறைய டோப்பமைனுக்கு அடிக்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டோப்பமைன் அடிக்ட் அவர் அதில் ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா நாவல்ட்டி பயாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாவல்ட்டி பயாஸ்ன்றது ஒரு சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. ஏதோ ஒரு அன்வான்ட் மெசேஜாக இருக்கும், ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜாக இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நாவல்ட்டி பயாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நாவல்ட்டி பயாஸ்லேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவர் சில சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ன்றது நம்ம எல்லாருமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். என்னென்னா, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அது கரெக்டாக நடக்காது. ஆனால் சும்மா ஏதோ ஒரு படுத்திருப்போம், இல்லை ஏதோ குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். அதுதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். நம்ம மைண்ட் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல், லைக் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை மொபைலையோ நோண்டிக்கிட்டே இல்லாமல், நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸே பண்ணாமல் சும்மா கேஷுவலாக ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கப்போ நமக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். சம்டைம்ஸ் நம்ம குளிக்கிறப்பையும் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா ஃபீல் பண்ணியிருப்போம். இதை தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ன்றாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட மைண்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது 3 விஷயங்களை பற்றி அது நம்மளோட மைண்டு யோசிக்குது. ஒன்று பாஸ்ட், இட் இஸ் அபவுட் 12%, அண்ட் இட்ஸ் நெக்ஸ்ட் ப்ரெசண்ட், இட் இஸ் அபவுட் 28%. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 50% என்னென்னா, மைண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் த ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம குளிக்கிறப்பையோ இல்லை நம்ம சும்மா இருக்கிறப்பையோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஐடியா வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ஆல்ரெடி இருக்க இந்த ஓவர் ஸ்டிமுலேட்டட் சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ன்ற விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா இருங்க அப்படிங்கிறது தான். சும்மா இருங்கன்னா பக்கத்துலேயே கேட்ஜெட்ஸ் வச்சுக்கிட்டு, இல்லை பக்கத்துலேயே ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. நீங்கள் இதில் ஃபோனில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த 40 செகண்ட்ஸ் கூட இருக்காது. இட் இஸ் அபவுட் 35 செகண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ்னால் இட் இஸ் அபவுட் த அட்டென்ஷன். நம்ம எவ்வளோ அட்டென்டிவாக ஒரு விஷயத்தை செய்கிறோங்கிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்டிமுலேஷன்ஸ், அப்புறம் இந்த நாவல்ட்டி பயாஸ் இதெல்லாம் வருது. ஸோ இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்கேட்டர் ஃபோக்கஸை சூஸ் பண்ணலாம். அதாவது சும்மா இருக்கலாம். ஒரு வாரத்தில் அவர் கிறிஸ் பெய்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பர்டிகுலராக அவரே பண்ணிக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ்
மேலே வந்து ஃபோன் யூஸ் பண்ணல. அது மாதிரி ஒரு 1 மந்த்து தொடர்ந்து பண்ணப்போ அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னென்னா ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் சொன்னேன் இல்லையா, 40 செகண்ட் அப்படின்றது, அந்த 40 செகண்ட்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, லவ்வு, ஃபினான்ஸு, ஒர்க்கு எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அட்டென்ஷன். நம்ம எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கோம், நம்மளோட ஸ்பௌஸ்கிட்டேயோ, நம்மளோட சில்ட்ரன்கிட்டையோ, இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ எவ்வளோ அட்டென்டிவாக ஒரு டீட்டெயில் அட்டென்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையும். நம்மளை எப்படி வந்து எடை போடுறாங்கங்கிறதெல்லாம், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறதெல்லாம் இந்த அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸை பொறுத்து தான் மாறும். ஸோ நம்ம நினச்சாலும் நினைக்கலனாலும் எல்லாருமே வி ஆர் ஹேவிங் அவர் செல்ஃபோன். ஸோ செல்ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து எங்கேயோ தூரமாக வைங்க. இல்லை அதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டு இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கூடும். ஸோ இதை நீங்கள் பண்ணி அதில் ஒரு ரிசல்ட் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அந்த அட்டென்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பை மீன்ஸ் ஆஃப் லைக் அவாய்டிங் த மொபைல் ஆர் அவாய்டிங் த சோஷியல் மீடியா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். அது என்னென்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். சும்மா இருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ரிசல்ட்ஸ் கிடச்சது, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐ ட்ரைட் இட். ஓவர் ஸ்டிமுலேட்டடாக நான் இல்லை. கிறிஸ் பெய்லியோட புக்கு ஹைப்பர் ஃபோக்கஸை வாங்கி படித்து பாருங்கள். நான் இதுக்கப்புறமா வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கஸை பற்றின டீட்டெயில் வீடியோ போடுறேன். லைக் ஒவ்வொரு சாப்டருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த 3 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை. Thank you all for watching. Please subscribe and support.